அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். உடலில் துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே. உடலில் துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே. உன் வாழ்வின் நாதம் தொடரும் சில நொடிகள் வரையிலே. இறைவனை சகாவையாக்குவாய் ஆயுளின் கடைசி வரையில். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். சிரம் மீது காலம் முழுக்க அவன் கரமே இருக்கட்டும். சிரம் மீது காலம் முழுக்க அவன் கரமே இருக்கட்டும். இன்ப துன்பம் இரவு சக்கரத்தை நான் சுற்றுவேன். சக்கரவர்த்தி ஆகவே சக்கரத்தை நான் சுற்றுவேன். சக்கரவர்த்தி ஆகவே தேவதை நானும் அநீதனாக மாறிய கதையே எண்ணியே சக்கரத்தை நான் சுற்றுவேன். தந்தையுடனே மேலே நான் இருந்தேன். தேவதையாக வாழ்ந்திடவே கீழே பூமிக்கு வந்தேன். எல்லாம் நிறைந்து ஆடி பாடி கிருஷ்ணனோடு
யோகத்தில் கோவிலில் நானும் பக்தர்க்கு காட்சி கொடுத்தேன். சக்கரத்தேன சுற்றுவே பிறகு என்னை நானே பூஜித்தேன். இனிய சிவபாபா வந்து என்னை பிராமணராய் மாற்றினார். பரிஸ்தவாகி பறந்து சென்றேன் தந்தையுடனே திரும்பினேன். சக்கரத்தை நான் சுற்றுவேன். சக்கரவர்த்தி ஆகவே சக்கரத்தை நான் சுற்றுவேன். சக்கரவர்த்தி ஆகவே தேவதை நானும் மனிதனாக மாறிய கதையை எண்ணியே சக்கரத்தை நான் சுற்றுவேன். ஓம் சாந்தி சாந்தி. ஓம் शांति शांति. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा. शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा. पावन पुण्य सवेरा. तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो. राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो. इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा. तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे. दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे. ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा. अंतर मन में ज्योति जगा लो,
ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, மீட்டே பच्चे अब वापस घर जाना है, इसलिए देह सहित देह के सब संबंधों को भूल एक बाप को याद करो, यही है सच्ची गीता का सार. பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது வாபஸ் வீட்டிற்கு செல்ல வேண்டும். எனவே தேக சகிதமாக தேகத்தினுடைய அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஒரு பாபாவை நினைவு செய்யுங்கள். இதுதான் உண்மையான கீதையினுடைய சாரம்னு சொல்கிறாரு. பிரश्न, तुम बच्चों का सहज पुरुषार्थ क्या है? குழந்தைகளாகிய உங்களுடைய சகஜமான முயற்சி என்ன? उत्तर, बाप कहते हैं तुम बिल्कुल चुप रहो, चुप रखने से ही बाप का वर्षा ले लेंगे. பதில் சொல்கிறாங்க பாபா, குழந்தைகள் அமைதியாக இருங்கள். தந்தை என்ன சொல்கிறாரு, அமைதியாக இருங்கள், அதாவது பேசாமல் இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அமைதியாக, அதாவது பேசாமல் இருப்பதின் மூலமாகத்தான் தந்தையினுடைய ஆஸ்தியை எடுத்துக்கொள்ள முடியும். பாப்கோ யாது கர்னா ஹே, சிருஷ்டி சக்கரக்கோ ஃபிரானா ஹே. அடுத்து என்ன பண்ணணும், பாபாவை நினைக்கணும், சிருஷ்டி சக்கரத்தை சுற்ற வேண்டும். பாப்கி யாது சே தும்ஹாரா விக்ரம் வினாஸ் ஹோங்கே. பாபாவை நினைவு செய்வதின் மூலமாக உங்களுடைய விகர்மம் விநாசம் ஆகும். ஆயு படி ஹோகி, ஆயுளும் கூட அதிகமாக ஆகிவிடும். और चक्र को जानने से चक्रवर्ती राजा बन जाएंगे, यही है सहज पुरुषार्थ. அதனால் நம்ம பாபாவை நினைக்கணும், அப்போ தான் விகர்மம் விநாசம் ஆகும், ஆயுளும் கூட அதிகரிக்கும். மேலும் சக்கரத்தை அறிந்து கொள்வதினால் சக்கரவர்த்தி ராஜாவாகவும் ஆகிவிடுவீர்கள். இதுதான் சகஜமான புருஷார்த்தம். ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चों प्रति रूहानी बाप फिर से समझा रहे हैं. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை மறுபடியும் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார்கள். ரோஜ் ரோஜ் சம்ஜானி தேத்தி ஹே. தினம் தினம் பாபா என்ன பண்ணுறாரா, புரிய வச்சுட்டே இருக்கிறார். बच्चे तो समझते हैं बरोबर हम गीता का ज्ञान पढ़ रहे हैं कल्प वाले मुफाफिक, परंतु श्री कृष्ण नहीं पढ़ाती है. குழந்தைகளுக்கு புரியுது, நாம கீதையினுடைய ஞானம் படித்து கொண்டே இருக்கின்றோம் கல்பத்திற்கு முன்பு போலவே. ஆனால் இங்கு யார் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, ஸ்ரீ கிருஷ்ணர் கற்றுக் கொடுப்பது இல்லை. பரம்பிதா பரமாத்மா தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்றது நாம் புரிஞ்சிருக்கிறோம். வஹி ஹம்கோ ஃபிர் சே ராஜயோக் சிக்கா ரஹே ஹே. அவரே தான் மறுபடியும் நமக்கு என்ன பண்ணுறாரு, ராஜயோகம் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். தும் அபி டைரக்ட் பகவான் சே சுன் ரஹே ஹோ. நீங்கள் இப்பொழுது நேரடியாக பகவானிடமிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். भारतवासियों को सारा मदार गीता पर ही है. उस गीता में भी लिखा हुआ है रुद्र ज्ञान यज्ञ रचा. பாரதவாசிகளினுடைய அனைத்திற்குமே சாரம் எது, கீதை தான். அந்த கீதையில் கூட எழுதப்பட்டு இருக்கின்றது ருத்ர ஞான யஜ்யம் படைக்கப்பட்டுள்ளது அப்படின்றது கீதையில் இருக்கு. ஏ யஜ்ய பி ஹே तो पाठशाला भी है. இது யஜ்யமும் தான் பாடசாலையும் தான். बाप जब सच्ची गीता आकर सुनाती है तो हम सद्गति को पाती है. பாபா எப்போ உண்மையான கீதை வந்து சொல்கிறாரோ அப்போ சத்கதி நாம் அடைஞ்சிடுறோம். மனுஷிய ஏன் நகி சமஜ்தே, மனிதர்கள் இதெல்லாம் புரிந்து கொள்வது இல்லை. बाप जो सर्व का सद्गति दाता है उनको ही याद करना है. தந்தை அனைவருக்குமே சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல், அவரை தான் நம்ம என்ன பண்ணணும், நினைவு செய்ய வேண்டும்.
गीता भले पढ़ते आए हैं परंतु रचयिता और रचना को ना जाने कारण नेति नेति करते आए हैं. கீதை படித்து வந்தீர்கள், ஆனால் படைப்பவர் மேலும் படைப்பை பற்றி அறியாத காரணத்தினால் நேத்தி நேத்தி, அதாவது தெரியாது தெரியாது என்றுதான் சொல்லி வந்தோம். சச்சி கீதா தோ சச்சா பாப் ஹி ஆக்கர் சுனாத்தி ஹே. உண்மையான கீதையை உண்மையான தந்தை தான் என்ன பண்ணுறாரு சொல்கிறாங்க. ஏ ஹே விசார் சாகர் மந்தன் கர்ணகி பாத்தே. இதுதான் என்னது, ஞானத்தை சிந்தனை களைய வேண்டிய ஒரு விஷயங்கள்னு சொல்கிறார் பாபா. ஜோ சர்வீஸ் பர் ஹோங்கே உன்கோ அச்சி ரீதி தியான் ஜாயேகா. இதுலேயும் யார் சேவா செய்கிறாங்க அவங்களுக்கு தான் அந்த விஷயங்கள் பற்றி கவனத்தில் செல்லும். பாபா கீதையை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்றது யார் சேவையில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நல்ல முறையில் கவனம் போகுங்கிறார். बाबा ने कहा हर चित्र में जरूर लिखा हुआ हो ज्ञान सागर, पतित पावन, गीता का ज्ञान दाता, परम प्रिय, परम पिता, परम शिक्षक, परम सद्गुरु शिव भगवान वाच. பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு சித்திரத்திலும் அவசியம் எழுதப்பட வேண்டும். அதாவது ஞானக்கடல், பதீத பாவனர், கீதையினுடைய ஞானத்தின் வள்ளல், பரம பிரிய, பரம்பிதா, பரம டீச்சர், பரம சத்குரு, சிவ பகவான் வாக்கு என்று ஒவ்வொரு சித்திரத்திலையும் இருக்கணும். இப்போ படவிளக்க சித்திரத்துலலாம் சிவ பகவான் வாக்குன்னு எழுதப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த படத்தினுடைய அந்த சித்திரத்தினுடைய விளக்கம்லாம் இருக்கும். இது எழுதப்பட வேண்டும் என்று பாபா சொல்றார். ஏ அச்சர் தோ ஜரூர் லிக்கோ ஜோ மனுஷிய சமஜ் ஜாயே திருமூர்த்தி சிவ் பரமாத்மா ஹி கீதா கா பகவான் ஹே நா கி ஸ்ரீ கிருஷ்ணன். இந்த வார்த்தை அவசியம் எழுத வேண்டும், மனிதர்களுக்கு புரிஞ்சிடணும். திருமூர்த்தி சிவ பரமாத்மா தான் கீதையினுடைய பகவான், ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல. ஒப்பீனியன் பி இஸ் பர் லிகாத்தி ஹே. கருத்துக்களும் கூட இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ணணும், எழுதி வாங்கணும். கீதையினுடைய பகவான் யார், திருமூர்த்தி சிவ பரமாத்மா அப்படின்றத நம்ம ஒப்பீனியன் எழுதி வாங்கணும். ஹமாரி முக்கிய ஹே கீதா, நம்முடையது முக்கியமானது கீதை. பாப் தின் பிரதி தின் நயி நயி பாயிண்ட்ஸ் பி தேத்தே ரஹத்தி ஹே. பாபா தினசரி புது புது கருத்துக்களை புரிய வச்சுட்டே இருக்கிறாரு. ஐசே நஹி ஆனா சாஹி ஆகே கியோ நஹி பாபா நே கஹா. அப்படி என்ன வரக்கூடாது, இதுக்கு முன்னாடி பாபா ஏன் சொல்லலை அப்படின்ற கேள்வி மனசில் ஒரு பொழுதுமே வரக்கூடாது. பாபா நே கஹா ட்ராமாமே நஹிதா. பாபா ஏன் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு ஒருபோதுமே வரக்கூடாது எண்ணம். ஏன்னா நாடகத்தில் இல்லை. பாபா கி முரளி சே நயி நயி பாயிண்ட்ஸ் நிகால்னி சாஹியே. பாபாவினுடைய அந்த முரளியானது புது புது கருத்துக்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். லிக்தே பி ஹே ரைஸ் அவர் ஃபால். எழுதக்கூடப்பட்டு இருக்கு இல்லையா சித்திரத்தில், உயர்ச்சி மற்றும் வீழ்ச்சி. ஹிந்தி மே கஹதே ஹே பாரத் கா உத்தான் அவர் பத்தன். ஹிந்தியில் கூட இருக்கு இல்லையா, பாரதத்தினுடைய உயர்ச்சி மற்றும் வீழ்ச்சி. ஏணிப்படி சித்திரத்தினுடைய மேலே எழுதப்பட்டு இருக்கு. அதான் பாபா சொல்கிறார். ரைஸ் அர்த்தாத் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிடி டினாயிஸ்டி. 100% प्योरिटी, पीस, प्रॉस्पेरिटी का स्थापन होती है. फिर आधा कल्प के बाद फॉल होता है. உயர்ச்சி அப்படின்னாலே கட்டுமான பணி நடக்குது. அதாவது தெய்வீக ராஜ்யம் 100% தூய்மை, சுகம், சாந்தி ஸ்தாபனை ஆனது. அதுதான் உயர்ச்சின்னு சொல்லப்படுது. ஃபிர் ஆதா கல்ப் பாத் ஃபால் ஹோத்தா. பிறகு அரை கல்பத்துக்கு பிறகு என்ன ஆகிடுது, வீழ்ச்சி ஆகிடுது. டெவில் டினாயஸ்டிகா ஃபால். தெய்வீக அந்த ராஜ்யம் வீழ்ச்சி பிறகு ஆகிடுது. ரைஸ் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டிடி டினாயஸ்டிகா ஹோத்தா ஹே. எப்போ அந்த உயர்ச்சி மற்றும் கட்டுமான பணி என்பது தெய்வீக ராஜ்யம் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஃபால்கே சாத் டிஸ்ட்ரக்ஷன் லிக்னா ஹே. அந்த வீழ்ச்சியின் கூடவே அழிவு அப்படின்றத கூட எழுதணும்னு சொல்கிறார் பாபா.
துமாரா சாரா மதார் கீதா பர் ஹே. உங்களுடைய அனைத்திற்குமே ஆதாரம் கீதையில் இருக்குது. எல்லா விஷயங்களும் கீதையில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. பாப் ஹி ஆக்கர் சச்சி கீதா சுனாத்தி ஹே. பாபா வந்து தான் என்ன பண்ணுறாரு, உண்மையான கீதையை சொல்கிறாங்க. பாபா ரோஜ் இஸ்பர் ஹி சம்ஜாத்தி ஹே. தந்தை தினசரி இதை பற்றி தான் புரிய வச்சுட்டு இருக்காங்க. பச்சே தோ ஆத்மா ஹி ஹே. குழந்தைகள் எல்லாருமே யார், ஆத்மா தான். பாப் கஹ்தே ஹே தேஹ் கே சாரே விஸ்தார் கோ போல் அப்னே கோ ஆத்மா சம்ஜோ. இப்போ தந்தை சொல்கிறாங்க, தேகத்தினுடைய எல்லா விஸ்தாரத்தையும் விட்டுடுங்க, உங்களை நீங்கள் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. ஆத்மா சரீர் से अलग हो जाती है तो सब संबंध भूल जाती है. ஆத்மா சரீரத்தை விட்டு போயிடுது அப்படின்னா சம்பந்தம் அனைத்துமே மறந்து போயிடுது இல்லையா. அபிகர் ஜானா ஹேனா. இப்போ நம்ம வீட்டிற்கு செல்ல வேண்டும் தானே. आधा कल्प वापस जाने के लिए इतनी भक्ति आदि की है. அரை கல்பம் வாபஸ் வீட்டிற்கு செல்வதற்காக அவ்வளவு பக்தி முதலியன நம்ம செய்து வந்தோம். சதி மே தோ கோய் வாபஸ் ஜானே கா புருஷார்த் நஹி கர்த்தே. சதீகத்தில் யாரும் வாபஸ் செல்வதற்கான முயற்சியெல்லாம் செய்கிறதே இல்லை. அரை கல்பமாக துவாபரயுகத்திலேருந்து நம்ம முயற்சி பண்ணி வந்தோம். வீட்டிற்கு போகிறதுக்காக தான் நம்ம பக்தி செய்து வந்தோம். ஆனால் சத்தியுகத்தில் யாரும் என்ன பண்ணுறதில்ல, வாபஸ் செல்வதற்கான முயற்சி செய்வது இல்லை. வஹாந்தோ சுகுஹி சுகுஹி. அங்கே சுகமே சுகம்தான் இருக்குது. காத்தே பி ஹே துக்குமே சிம்ரன் சப் கரே சுக்குமே கரே நா கோயி. புகழ் இருக்கு இல்லையா. துக்கத்தில் எல்லாருமே நினைக்கிறாங்க, ஆனால் சுகத்தில் யாரும் என்னை நினைவு செய்வது இல்லை அப்படி தானே சொல்கிறாங்க. பரந்து சுக கப் ஹே துக்கு கப் ஹே. ஆனால் துக்கம் எப்பொழுது சுகம் எப்பொழுது என்று யாருக்குமே புரிவது இல்லை. ஹமாரே சப் பாத்தே குப்தே ஹே. பாபா என்ன சொல்கிறார், நம்முடைய அனைத்து விஷயங்களும் குப்தமானது. துக்கம் எப்போ சுகம் எப்போ இருந்ததுன்னு யாருக்குமே புரியலை. ஆனால் நம்முடைய விஷயங்கள் அனைத்துமே குப்தமானதுன்னு சொல்லார் பாபா. ஹம்பி ரூஹானி மில்ட்ரி ஹேனா. நம்ம எல்லாருமே யார், ஆன்மீக மில்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களா இருக்கோம் இல்லையா. ஸ்ரீ பாபா கி சக்தி சேனா ஹே. அதுவும் நம்ம யார், ஸ்ரீ பாபாவினுடைய சக்தி சேனைகளாக இருக்கிறோம். இன்கா அர்த்த பி கோயி சமஜ் ந சகே. இதனுடைய அர்த்தம் கூட யாருக்குமே புரிந்து கொள்ள முடிவதே இல்லை. ஸ்ரீ பாபாவுடைய சக்தி சேனைகள், பாபாவுடைய சக்தி சேனைகள்னு அந்த அர்த்தம் யாருக்குமே புரிஞ்சிக்க முடிகிறது கிடையாது. தேவியோं आदि की इतनी पूजा होती है परंतु कोई को भी बायोग्राफी को नहीं जानती. தேவிகளினுடைய பூஜையெல்லாம் அவ்வளோ செய்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய வரலாறு யாருக்குமே தெரியல. जिनकी पूजा करती है उनको बायोग्राफी को जानना चाहिए ना. யாரை பூஜை செய்கிறாங்களோ அவங்களுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கணும் தானே. தெரியாமலே என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, பூஜை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஊஞ்சते ऊंच शिव की पूजा है, फिर ब्रह्मा विष्णु शंकर की, फिर लक्ष्मी नारायण राधे कृष्ण की मंदिर है. உயர்ந்ததிலும் உயர்ந்த பூஜை அப்படின்றது ஸ்ரீ பாபாவுக்கு தான். பிறகு தான் பிரம்மா விஷ்ணு சங்கரர் லக்ஷ்மி நாராயணர் ராதே கிருஷ்ணர் இப்படி கோயிலில் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு தேவி தேவதைகளை பூஜை பண்ணுறாங்க. அவர் தோ கோயி ஹே நகி, வேறு யாரும் கிடையாது. ஏக் ஹி ஸ்ரீ பாபா பர் கித்தனி பின்ன பின்ன நாம் ரக் மந்திர் பனாயே. ஒரே ஒரு ஸ்ரீ பாபாவுக்கு விதவிதமான பெயர் வச்சு என்ன பண்ணுறாங்க, கோயில் உருவாக்கியிருக்காங்க. அபி துமாரா புத்தி மே சாரா சக்கரஹே. இப்போ உங்களுடைய புத்தியில் முழு சக்கரமும் இருக்குது. ட்ராமா மே முக்கிய ஆக்டர்ஸ் பி ஹோத்தி ஹேனா. நாடகம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா முக்கியமான நடிகர்கள் இருக்காங்க இல்லையா. வஹே ஹத்துக்கா ட்ராமா. அவங்கெல்லாம் எல்லைக்கு உட்பட்ட நாடகத்தில் இருக்கக்கூடியவங்க. ஏஹே பேகத்கா ட்ராமா. இது எல்லையற்ற ட்ராமா. இஸ்மே முக்கிய கோன் கோன் ஹே ஏ தும் ஜான்தே ஹோ. இதில் முக்கியமானவர்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். மனுஷியத்தோ கஹ் தேத்தே ராம்ஜி சன்சார் பனாஹி நகி. மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, ராம்ஜி சன்சார் உருவாக்குறது இல்லை.
इस पर एक शास्त्र बनाया. மனிதர்கள் என்ன சொல்லிட்டாங்க, ராமர் உலகத்தை உருவாக்குவது கிடையாது அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதை பற்றி கூட ஒரு சாஸ்திரத்தையே உருவாக்கிட்டாங்க இல்லையா. ராமாயணம்லாம் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறார் பாபா. அர்த்த குச்சி பி நகி சமஜ்தே, ஆனால் பொருள் யாருக்குமே புரிவது இல்லை. பாபா ने तुम बच्चों को बहुत सहज पुरुषार्थ सिखाया है. பாபா குழந்தைகளுக்கு மிகவும் சகஜமான முயற்சியை கற்றுக் கொடுக்கிறாரு. சபுசே சகஜ் புருஷார்த் ஹே தும் பில்குல் சூப் ரஹோ. எல்லாத்தை காட்டிலும் முற்றிலும் நமக்கு ஈஸியான ஒரு முயற்சி என்ன செய்யணுமா, பேசாமல் இருக்கணும், அமைதியாக இருக்கணும். சூப் ரஹ்னே சே ஹி பாப் கா வர்ஷா லே லேங்கே. பேசாமல் இருப்பதினால்தான், அமைதியாக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ண முடியும், பாபாட்டேருந்து ஆஸ்தி எடுத்துக்க முடியும். பாப் கோ யாத் கர்னா ஹே, பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சிருஷ்டி சக்கரக்கோ யாத் கர்னா ஹே, சிருஷ்டி சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். பாப் கி யாத் சே துமாரா விக்ரம் வினாஷ் ஹோங்கே. பாபாவை நினைக்கிறதின் மூலமாக தான் உங்களுடைய விக்ரமங்கள் கூட விநாசம் ஆகும். தும் நிரோகி பனோகி, நோயற்றவங்களாகவும் ஆவீங்க. ஆயு படி ஹோகி, ஆயுளும் நீண்ட ஆயுள் கிடைக்கும். சக்கரக்கோ ஜானே சே சக்கரவர்த்தி ராஜா பனேங்கே. சக்கரத்தை நினைக்கிறதின் மூலமாக தான் சக்கரவர்த்தி ராஜா ஆவீர்கள். அபிஹோ நரக்கே மாலிக் ஃபிர் சொர்க்கே மாலிக் பனேங்கே. இப்போ நீங்கள் நரகத்திற்கு மாலிக்காக இருக்கீங்க, அடுத்து என்ன பண்ணுவோம், சொர்க்கத்திற்கு மாலிக்காக ஆகிவிடுவோம். சொர்க்கே மாலிக் தோ சப் பன்தி ஹே ஃபிர் உஸ்மே ஹி பத். சொர்க்கத்தில் எல்லாருமே தான் மாலிக், ஆனால் அதில் பதவி என்பது இருக்கு இல்லையா. ஜித்னா ஆப் சமான் பனாயேங்கே உத்னா ஊஞ்சி பது பாயங்க. எவ்வளோ நீங்கள் தனக்கு சமமாக ஆக்குறீங்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள். अविनाशी ज्ञान रत्नों को दान नहीं करेंगे तो रिटर्न में क्या मिलेगा. நீங்கள் இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானம் பண்ணலை, அப்போ உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும். कोई साहूकार बनती है तो कहा जाता है इसने पास्ट जन्म में दान पुण्य अच्छा किया है. யாருனாச்சும் செல்வந்தர்கள் இருக்காங்கன்னா தானம் புண்ணியம் அவங்க முந்தைய பிறவியில் நல்ல கர்மா செஞ்சுருக்காங்க, நிறைய தானம் புண்ணியம் பண்ணியிருக்கிறனால தான் இந்த பிரிவில் அவங்க எப்படி இருக்காங்க, செல்வந்தனாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அபி பச்சே ஜான்தே ஹே ராவன் ராஜ்யமே சப் பாப் ஹி கட். சபுசே புண்ணிய ஆத்மா ஹே ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண். இப்போ குழந்தைகளுக்கு தெரியும், ராவண ராஜ்யத்தில் எல்லாருமே பாவம் தான் செய்கிறாங்க. எல்லாத்தை காட்டிலும் புண்ணிய ஆத்மா யார், ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர். हाँ, ब्राह्मणों को भी ऊंच रखेंगे जो सबको ऊंच बनाती है. பிராமணர்களிலும் கூட உயர்ந்ததாக சொல்லப்படுகின்றது, பிராமணர்களை காட்டிலும் உயர்ந்ததாக. அதனால் எல்லாரையுமே உயர்ந்ததாக யார் ஆக்குறாங்க, தோ பிராலப்தி. லக்ஷ்மி நாராயணர் பிராப்தி அடைஞ்சவங்க, ஆனால் எல்லாரையுமே காட்டிலும் புண்ணிய ஆத்மா லக்ஷ்மி நாராயணர் தான், ஆனால் பிராமணர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பிராமணர்களை தான் உயர்ந்ததாகவும் சொல்கிறாங்க, எல்லாரையுமே உயர்ந்ததாக ஆக்குறாங்க. அவங்க பலன் அடைந்தவர்கள் யார், லக்ஷ்மி நாராயணர். ஆனால் பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள். ये ब्रह्मा मुख वंशावली ब्राह्मण कुल भूषण श्रीमत पर ये श्रेष्ठ कर्तव्य करती. பிரம்மா முக வம்சாவளி பிராமண குல பூஷணர்கள் நம்ம எல்லாருமே ஸ்ரீமத் படி உயர்ந்த காரியம் செய்கின்றோம். பிரம்மாக்கா நாம் ஹே முக்கிய. இதில் பிரம்மா அப்படின்ற பெயர் தான் ரொம்ப முக்கியமானது. திருமூர்த்தி பிரம்மா கதி ஹேனா, திருமூர்த்தி பிரம்மான்னு சொல்கிறோம் இல்லையா. அபி தும்கோ ஹர் பாத் மே திருமூர்த்தி ஷிவ் ககனா படே. திருமூர்த்தி பிரம்மான்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்துலேயும் திருமூர்த்தி शिव बाबा அப்படின்னு சொல்லணும். बुद्धि ब्रह्मा द्वारा स्थापना शंकर द्वारा विनाश ये तो गायन है ना. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, சங்கரர் மூலமாக விநாசம் சொல்லப்படுது. இந்த புகழ்லாம் இருக்கு இல்லையா. विराट रूप में भी बनाती परंतु उसमें ना शिव को दिखाती ना ब्राह्मणों को दिखाती.
விராட ரூபத்தில் உருவாக்குறாங்க. ஆனால் அதுலேயும் கூட சிவனையும் காட்டுவது இல்லை, பிராமணர்களையும் காட்டுவது கிடையாது. ஏ பி தும் பச்சோं को समझाना है. விராட ரூபத்தில் வந்து ஸ்ரீபாபாவையும் காட்டலை, பிராமணர்களையும் காட்டலை. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? குழந்தைகள் தான் என்ன பண்ணணும், எல்லாருக்குமே புரிய வைக்கணும். துமாரி மே பி யதார்த்த ரீதி முசிக்கல் கோயிக்கு புத்திமே பைட்டாகி. உங்களையும் கூட யதார்த்த ரீதியில் தான் கஷ்டப்பட்டு தான் புத்தியில் தங்குது. அதாக் பாயிண்ட் செய்னா ஜிஸ்கோ டாபிக்ஸ் பி கத்தி ஹே. அளவற்ற கருத்துக்கள் இருக்குது, அதுதான் வந்து தலைப்புகளாக சொல்கிறோம். கித்தனி டாபிக்ஸ் மில்தி ஹே. எவ்வளவு தலைப்புகள் கிடைக்கின்றன. सच्ची गीता भगवान के द्वारा सुनने से मनुष्य से देवता विश्व के मालिक बन जाती है. உண்மையான கீதை பகவான் மூலமாக கேட்பதினால் மனிதனிலிருந்து தேவதையாக, விஸ்வத்தினுடைய மாலிக்காக ஆகிறோம். உண்மையான இந்த கீதையின் மூலமாக. டாபிக் கித்தனி அச்சி ஹே. தலைப்பில் எவ்வளோ நல்லா இருக்குது. பரந்து சம்ஜானே கா பி அக்கல் சாகியேனா. ஆனால் புரிய வைக்கணும்னா என்ன வேணும்? புத்தியானது வேணும், புத்திசாலித்தனம் வேணும். ये बात क्लियर लिखनी चाहिए जो मनुष्य समझे और पूछे. இந்த விஷயங்கள்லாம் தெளிவாக எழுதணும், மனிதர்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பிறகு கேள்வி வந்து கேட்கலாம். கேள்வி வினாவோட வந்து நம்ம கேட்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்? கிளியராக ஆகும். சில கருத்துக்கள்லாம் எழுதிட்டு கேள்விக்குறி மாதிரி, கடவுள் வந்து கடவுளை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு ஒரு கேள்வி கூட வந்து கேட்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்? மனிதர்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் எழுதுறது எப்படி இருக்கணும்? ரொம்ப கிளியராக இருக்கணுங்கிறார் பாபா. ये केक ज्ञान की पॉइंट्स लाखों करोड़ रुपयों का है, जिसे तुम क्या से क्या बनते हो. ஒவ்வொரு ஞான கருத்துக்களும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சமமானது. இதன் மூலமாக நம்ம என்னவாக இருக்கக்கூடியவங்க என்ன ஆகிடுறோம்? மனிதனிலிருந்து தேவதை ஆகிடுறோம் இல்லையா? तुम्हारी कदम कदम में पदम है, इसलिए देवताओं को भी पदम का फूल दिखाती है. உங்களுடைய ஒவ்வொரு அடியிலுமே பல கோடி மடங்கு, அதனால தான் தேவதைகளினுடைய பாதங்களில் பல கோடி மடங்கு செல்வம் நிறைந்ததாக மலர்களை காட்டுறாங்க. तुम ब्रह्मा मुख वंशावली ब्राह्मणों का नाम ही गुम कर दिया. பிராமணர்கள் நம்ம எல்லாருமே யார்? பிரம்மாமுக வம்சாவளி பிராமணர்கள். நம்முடைய பெயர் வந்து காணாமல் ஆக்கிட்டாங்க இல்லையா? பிராமன் லோக் கச்சே மே குர கீதா லிகாத்தி. அந்த பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா? அந்த ஆமையில் வந்து குரம் கீதா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கீதைக்கு வந்து ஒரு பெயர் வச்சுருக்காங்க. அதுலேருந்து கூட வந்து அதுட்டு நம்ம வந்து அஷ்டசக்திகளில் காட்டுறோம். அவங்க வந்து குரம் கீதா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்கின்றார்கள் உலகத்தில் உள்ள பிராமணர்கள். நம்மளாம் யார்? பிரம்மா முக்க வம்சாவளி பிராமணர்கள். ஆனால் வந்து அந்த பெயர் வந்து இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அபி தும் ஹோ சச்சே பிராமன். இப்போ நீங்கள் எல்லாருமே யார்? உண்மையான பிராமணர்கள். துமாரி புத்தி மேஹை சத்தியம். உங்களுடைய புத்தியில் வந்து சத்தியம் என்பது இருக்கின்றது. உன்கே கச்சமே குரம் ஹே. அவங்களுடைய புத்தியில் வந்து அந்த குரம் கீதை அப்படின்னு சொல்லி அந்த ஆமை உடைய இதை சொல்கிறாங்க. तो तुमको नशा चढ़ना चाहिए, हम तो श्रीमत पर स्वर्ग बना रहे हैं, बाप राजीव सिखला रहे हैं. இப்போ உங்களுக்கு பெருமை இருக்கணும். நம்மெல்லாம் ஸ்ரீமத் படி சொர்க்கத்தை உருவாக்கிட்டே இருக்கிறோம். பாபா சொர்க்கத்தை, அதாவது ராஜயோகம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நம்ம எப்படி உருவாக்குறோம்? ஸ்ரீமத் படி ராஜயோகம் பாபா கற்றுக் கொடுக்குறார். துமாரே பாஸ் கோயி புஸ்தக் நகி. உங்கள்கிட்ட வந்து ஒன்றும் புத்தகம்லாம் கிடையாது. लेकिन ये सिंपल बैज ही तुम्हारा सच्ची गीता है, इसमें त्रिमूर्ति का भी चित्र है. ஆனால் சிம்பிளானது இந்த பேட்ஜ் உங்கள்கிட்ட இருக்குது. இதில் உண்மையான கீதை, இதில் திருமூர்த்தி சித்திரம் கூட இதிலேயே ஞானம் வந்துடுது. தோ சாரி கீதா இஸ்மே ஆச்சாது. முழு கீதையும் இந்த பேட்ஜிலேயே இருக்குது. ஏன்னா திருமூர்த்தி இருக்கு இல்லையா?
முன்னாடி வந்து லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரம் இருக்குது, பின்னாடி வந்து திருமூர்த்தி இருக்குல்ல, பிரம்மா விஷ்ணு சங்கரருடைய அந்த சித்திரம் ஒவ்வொரு பேட்ச்லேயும் இருக்குதானே, அதை சொல்கிறாங்க பாபா. ஏ துமாரா பாப் ஹே, இன்கோ யாது கர்னே சே துமாரே பாப் வினாஷ் ஹோங்கே. இவர் தான் உங்களுடைய தந்தை, இவரை நீங்கள் நினைங்க, அப்போ உங்களுடைய அனைத்து பாவமும் அழிந்து போய்விடும். இதெல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு புரிய வைக்கலாம். ட்ரெயின் மே ஜாத்தே சல்தே ஃபிர்தே கோய் பி மிலே தும் உன்கே அச்சி ரீதி சம்ஜாவோ. நீங்கள் ட்ரெயின்லலாம் போகிறீங்க, அப்போது நடந்துட்டு இருக்கிறீங்க, யாரனாச்சும் சந்திக்கிறீங்க, அப்போ நீங்கள் புரிய வைக்கலாம், நல்ல முறையில் மற்றவங்களுக்கு புரிய வைங்கன்னு சொல்லார் பாபா. கிருஷ்ணபுரி மே தோ சப் ஜானா சாக்தே ஹுய்னா, எல்லாருமே கிருஷ்ணபுரிக்கு போக விரும்புகிறோம் தானே. நம்ம புரிய வைக்கிறது என்ன புரிய வைக்கணும்? முதல்ல ட்ரெயினில் போகிறவங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், யாரை சந்திக்கிறீங்களோ, நீங்கள் நடந்துட்டு இருப்பீங்க, அப்போ நீங்கள் யாரை சந்திக்கிறீங்க, யாருனாச்சும் வந்து நீங்கள் புரிய வைக்கலாம், என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுக்குறார் பாபா. கிருஷ்ணபுரிக்கு வந்து எல்லாரும் போக விரும்புகிறீங்க தானே. இஸ் படாயி சே சப் பன் சக்தே, இந்த படிப்பின் மூலமாக தான் எல்லாமே இந்த மாதிரி ஆக முடியும், கிருஷ்ணபுரிக்கு போக முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் படாய் சே ராஜ்யாயே ஸ்தாபன் ஹோத்தி ஹே, இந்த படிப்பின் மூலமாக தான் ராஜ்யமே ஸ்தாபனை ஆகிட்டே இருக்குது. और धर्म ஸ்தாபக் கோயி ராஜாயி நகி ஸ்தாபன் கர்த்தி, வேறு எந்த தர்ம ஸ்தாபர்களும் கூட ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வது இல்லை. ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறோம், இந்த படிப்பின் மூலமாக ராஜ்யம் ஸ்தாபனை செய்கிறோம். तुम जानते हो हम राजयोग सीखते हैं भविष्य 21 जन्म के लिए. இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம ராஜயோகம் கற்றுக்குறோம் எதிர்கால 21 பிறவிக்காக. கித்தனி அச்சி படாயி, எவ்வளோ நல்ல படிப்பு. இந்த படிப்பின் மூலமாக தான் நம்ம வந்து ராஜ்யமே அடைய போகிறோம், இந்த படிப்பின் மூலமாக தான் நம்ம இந்த மாதிரி ஆகிறோம், ஸ்தாபனையே ஆகுதுன்னு சொன்னார். இப்போ என்ன சொல்லார் பாபா, இந்த படிப்பின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், எதிர்காலத்திற்கு 21 பிறவிக்கு பலன் அடைகிறோம். எவ்வளோ நல்ல படிப்பு இல்லையா. சிரஃப் ரோஜ் ஏக்கு கண்டா படும், 1 மணி நேரம் படித்தா போதும். இந்த படிப்பு 1 மணி நேரம் படித்தா போதும், பஸ் போதும் இல்லையா, அவ்வளோதான். वो पढ़ाई तो 4-5 घंटे के लिए होती है. அந்த படிப்பு இருக்கு இல்லையா, 4 மணி நேரம் படிக்கணும், 5 மணி நேரம் படிக்கணும், ஆனால் இங்கே 1 மணி நேரம் படித்தா போதும். एक घंटा भी बस है, 1 மணி நேரம் படித்தா போதும். सो भी सवेरे का टाइम ऐसा है जो सबको फ्री है. அதுவும் காலை நேரம் இருக்கு இல்லையா, எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ தான். बाकी कोई बांदेली आदि है सवेरे नहीं आ सकती है और टाइम रखे. சில பேருக்கு பந்தனங்கள் இருக்குது, அவங்களால வர முடியாது காலை கிளாஸ்க்கு. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணப்படுது இல்லையா, வேறு டைம். बैच लगा हुआ हो कहाँ भी जाओ ये पैगाम देते जाओ. பேட்ச் வந்து போட்டே இருங்க, எங்கேனாலும் சரி போனாலும் அறிமுகம் கொடுத்துட்டே போங்க. अखबार में भी बैच डाल नहीं सकते ही, एक तरफ का डाल सकेंगे. செய்தித்தாள்களெல்லாம் நம்ம வந்து அந்த பேட்ச் எல்லாம் வந்து போட முடியாது இல்லையா, அதனால் வந்து ஒன் சைடு வந்து அந்த மெசேஜ் பேட்சில் என்ன சித்திரம் இருக்கோ அதை நீங்கள் வந்து பேப்பர்லலாம் போடலாம், செய்தித்தாளில். मनुष्य ऐसे तो समझ भी नहीं सकेंगे सिवाय समझाने. சரி பேப்பரில் போட்டாச்சு, உடனே மனிதர்களுக்கு புரியுமா, புரியாது. நம்ம என்ன பண்ணணும், புரிய வைக்காமல் புரியாதுன்னு சொல்கிறாங்க மனிதர்களுக்கு. பாபா என்ன சொல்கிறாரு, புரிய வைக்கணும். ஹே பகு சகஜ், ரொம்ப ஈஸியானது தான். நம்ம நோட்டீஸ் கொடுக்குறோம், என்ன தான் நம்ம சொல்லி கொடுக்கணும், புரிய வைக்கணும். புரிய வச்சாதான் மனிதர்களுக்கு புரியும். ஏ தந்தா தோ கோயி பி கர் சக்தே ஹே, இந்த தொழில் யாருனாலும் செய்யலாம். இந்த பேட்ச் மூலமாக மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது யாருனாலும் செய்யலாம். அச்சா குது பலே யாது நா பி கரே தூசரோங்கோ யாது திலாவே. சுயம் வந்து நினைவு வந்து செய்ய முடிகிறதே இல்லை, ஆனால் மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம், நினைவு கொடுக்கலாம் இல்லையா. ஓ பி அச்சா ஹே, அது கூட நல்லது. दूसरों कहेंगे देही अभिमानी बनो, खुद देह अभिमान होंगे तो कुछ न कुछ विक्रम होता रहेगा. மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள்,
ஆனால் நீங்கள் சுயம் தேக அபிமானத்தில் இருந்தால் என்ன ஆகிடும்? ஏதாவது ஒன்றில் ஒரு விகர்மம் நடந்துகிட்டே இருக்கும். பலே பலே தூஃபான் ஆத்தே ஹே மன்சா மே ஃபிர் கர்மனா மே ஆத்தி. முதல்ல புயல் எதில் வருது? மனசில் தான். அதுக்கப்புறம் தான் செயலில் வருது. मनसा में बहुत आएंगे, उस पर फिर बुद्धि से काम लेना, बुरा काम कभी करना नहीं. மனசில் நிறைய வரலாம், ஆனால் புத்திக்கு வேலை கொடுக்கணும். தீய செயல் நான் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணணும்? முதல்ல புத்திக்கு சொல்லணும். அச்சா கரம் கர்னாஹி, நல்ல கர்மா செய்யணும். சங்கல்ப் அச்சே பி ஹோத்தி புரே பி ஆத்தி. சங்கல்பம் நல்லதும் வருது, தீயதும் வரதான் செய்யுது. புரேக்கோ ரோக்குனா செய், கெட்ட எண்ணங்கள் வருது, உடனே அதை தடுக்கணும். ஏ புத்தி பாபா நே தி. இந்த புத்தி யார் கொடுத்துருக்கா? பாபா நமக்கு கொடுத்துருக்கிறார். தூசரா கோயே சமஜ் ந சகே. வேறு யாருக்குமே இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்க முடியாது. நமக்கு தானே பாபா சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும்? செய்யணும். நல்ல எண்ணங்கள் நல்லது வருது, கெட்டது வருது. ஆனால் கெட்டது வந்ததுன்னா என்ன பண்ணணும்? தடுக்கணும். அதுதான் புத்தி பாபா நமக்கு கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் கூட வேறு யாருக்குமே புரிஞ்சிக்க முடியாது. நம்ம பாபா குழந்தைகள் தான் புரிஞ்சிருக்கிறோம். ஓ தோ ராங்கு காம் ஹி கர்த்தே ரத். அவர்கள் என்ன செய்கிறாங்க? தீய செயல் தான் செஞ்சிட்டே இருக்காங்க. தும்கோ அபி ரைட் காம் ஹி கர்னா ஹி. இப்போ நீங்கள் சரியான காரியம்தான் செய்ய வேண்டும். அச்சே புருஷார்த்த சே ரைட் காம் ஹோத்தா ஹி. நல்ல புருஷார்த்தம் செய்வதின் மூலமாக தான் நல்ல காரியம் கூட நடக்கும். பாப் தோ ஹர் பாத் போத் அச்சி ரீதி சம்ஜாத்தி ரஹத்தி ஹே. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் மிக நல்ல முறையில் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார்கள். அச்சா मीठे मीठे शिकलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. धारणेக்கான முக்கியமான சாரம். ये एक एक अविनाशी ज्ञान का रतन लाखों करोड़ों रुपयों का है. इन्हें दान कर कदम कदम पर पदमों की कमाई जमा करनी है. இன்னைக்கு தாரணைக்கு பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு ஞான ரத்தினங்களும், அழிவற்ற ஞான ரத்தினங்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சமமானது. இதை தானம் செய்து ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் சேமிப்பு செய்யுங்கள். ஆப் சமான் பனாக்கர் ஊஞ்ச் பது பானாஹே. தனக்கு சமமாக ஆக்கி உயர்ந்த பதவி அடையுங்கள். செகண்ட் பாயிண்ட், विकर्मों से बचने के लिए देही अभिमानी रहने का पुरुषार्थ करना है. பாவ செயலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். எதுக்காக முயற்சி பண்ணணும்? பாவ கர்மத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள்னு சொல்கிறார். मनसा में कभी बुरे संकल्प आए तो उनको रोकना है. மனசில் ஏதாவது ஒரு தீய எண்ணம் வருதுன்னா உடனே அதை நம்ம தடுத்துடணுங்கிறார் பாபா. அச்சே சங்கல்ப் சலானி ஹி. நல்ல எண்ணங்கள் தான் என்ன பண்ணணும்? ஓட விட்டுட்டே இருக்கணும். கர்மேந்திரிய சே கபி கோயி உல்டா கரம் நகி கர்னா. இந்த கர்ம இந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு தவறான செயலும் செஞ்சிடக்கூடாது. வரதான் रूहानियत के प्रभाव द्वारा फरिश्तापन का मेकअप करने वाले सर्व के स्नेही भव. வரதான் என்னன்னா, ஆன்மீக தன்மையினுடைய பிரபாவத்தின் மூலமாக ஃபரிஸ்தா தன்மையினுடைய மேக்கப் செய்து கொள்ளக்கூடிய அனைவருடைய ஸ்நேகி ஆகுங்கள். ஆன்மீகத்தன்மை எந்தளவு நம்ம இந்த ஆன்மீகத்தன்மையினுடைய பிரபாவத்தில் இருக்கிறோம். அப்போ அந்த ஃபரிஸ்தா எப்படி ஸ்தூல உடலுக்கு மேக்கப் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி அந்த ஒளி உடல் என்ன ஆகிடும்?
நம்ம மேக்கப் வந்து நல்லா இருக்கும். அப்போது மேக்கப் பண்ணால் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஸ்நேகியாக ஆகிடலாம். விளக்கம்: जो बच्चे सदा बाप दादा के संग में रहते हैं उन्हें संग का रंग ऐसा लगता है जो हर एक के चेहरे पर रूहानियत का प्रभाव दिखाई देता है. எந்த குழந்தைகள் பாப் தாதாவினுடைய தொடர்பில் இருக்காங்க, அந்த தொடர்பினுடைய அந்த சாயம் அப்படி ஏறிடுது. அவங்களுடைய முகத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து அவங்கள பார்க்கும்போது ஆன்மீக தன்மையினுடைய பிரபாவம் தென்படுது. ஏன்னா அவங்க எங்கே இருக்காங்க? பாபாவுடைய தொடர்பில் இருக்கிறனால. जिस रूहानियत में रहने से फरिश्तापन का मेकअप स्वतः ही हो जाता. இந்த ஆன்மீக தன்மை அதில் இருக்கிறனால ஃபரிஸ்தாவினுடைய அந்த மேக்கப் தானாக ஆகிடுது. जैसे मेकअप करने के बाद कोई कैसा भी हो लेकिन बदल जाता है. இப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு மேக்கப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி எப்படி இருந்தாலும் சரி அப்படியே மாறிடுதில்ல. மேக்கப் பண்ண உடனே அவங்களுடைய முகம் எல்லாமே மாறிடுதில்ல. மேக்கப் கர்னே से सुंदर लगता है. அதுவும் மேக்கப் பண்ணிட்டா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி வந்து யகாம்பி இங்கேயும் கூட फरिश्तापन के मेकअप से चमकने लगेंगे और ये रूहानी मेकअप सर्व को स्नेही बना देगा. அதே மாதிரி இங்கே கூட நம்ம அந்த ஃபரிஸ்தா தன்மையினுடைய மேக்கப் பண்ணும்போது ஜொலிப்பு வந்து இருக்கும். மேலும் இந்த ஆன்மீக மேக்கப் வந்து எல்லாருக்குமே ஸ்நேகியாக ஆக்கிடுது. ஸ்லோகன்: ब्रह्मचर्य योग तथा दिव्य गुणों की धारणा ही वास्तविक पुरुषार्थ है. ஸ்லோகன் பாபா சொல்கிறாங்க, பிரம்மச்சரியம், யோகம் மற்றும் தெய்வீக குணங்கள், இந்த தாரணை தான் உண்மையான புருஷார்த்தம். இந்த மூணுமே நம்ம தாரணா பண்ணணும். என்னென்ன? பிரம்மச்சரியம், யோகம், தெய்வீக குண தாரணை. இந்த மூன்றுமே தான் உண்மையான புருஷார்த்தம். அடுத்து மம்மாவினுடைய மதிப்பு வாய்ந்த மகா வாக்கியங்கள். தலைப்பு: கரம் பந்தன் கோ தோடனே கா புருஷார்த். கர்ம பந்தனங்களை உடைத்தெரிப்பதற்கான புருஷார்த்தம். बहुत मनुष्य प्रश्न पूछते हैं हमें क्या करना है, कैसे अपना கரம் பந்தன் தோடே. நிறைய மனிதர்கள் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, நாம் என்ன செய்யணும், எப்படி தன்னுடைய கர்மத்தை உடைத்தெறிவது, பந்தனங்களெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. अब हर एक के जन्म पत्री को तो बाबा जानता है. இப்போது ஒவ்வொருத்தவங்களுடைய ஜென்மத்தின் ஜாதகம் பாபா அறிந்திருக்கின்றார். बच्चों का काम है एक बार अपने दिल से बाप को समर्पित हो जाइए, अपनी जवाबदारी उनके हाथ में दे देवे. அதனால் குழந்தைகள் கேட்குறாங்க எப்படி தன்னுடைய கர்ம பந்தனத்தை உடைத்தெறிவது அப்படின்னு. அதுக்கு நம்ம பாபா சொல்கிறாரு, ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகத்தையும் பாபா தெரிஞ்சிருக்கிறாரு. குழந்தைகளினுடைய வேலை என்ன? ஒரே ஒரு தடவை பாபாட்ட மனசார என்ன பண்ணணும்? சமர்ப்பணம் ஆகிடணும். பாபாட்ட வந்து சமர்ப்பணம் ஆகிடணும். அப்போது பொறுப்பு வந்து பாபாவுடைய கையில் தன்னை கொடுத்துடணும். फिर वो हर एक को देख राय देगा कि तुमको क्या करना है. ஏன்னா கேட்குறாங்களே நான் என்ன செய்யணும்னு. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்கவுங்களுடைய நிலவரத்தை பார்த்து பாபா வழிமுறைகள் கொடுப்பார். நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பாபா வந்து வழிமுறைகள் கொடுப்பார். அதுக்கு முன்னாடி மனசார பாபாவுக்கு என்ன பண்ணணும்? நம்ம சமர்ப்பணம் செய்யணும். சஹாரா பி ப்ராக்டிக்கல் மே லேனா ஹை. பாபாட்ட உதவி வந்து நடைமுறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாக்கி ஐசே நஹி சிரப் சுன்டே ரஹோ அவர் அப்படி மத் பர் சல்தே சலோ. அப்படி இருக்கக்கூடாது, கேட்டுகிட்டே இருக்கிறது. மாணி பாபா சொல்கிறாரு நிறைய விஷயங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறது, ஆனால் தன் இஷ்டத்துக்கு தான், தன்னுடைய வழிப்படி தான் நடந்துகிட்டே இருக்கிறது. அப்படியும் நாம் இருக்கக்கூடாது. बाप साकार है तो बच्चों को भी स्थूल में पिता गुरु टीचर का सहारा लेना है. பாபா சாக்காரத்தில் குழந்தைகள் தான், ஸ்தூலத்தில் பிதா குரு டீச்சர் அந்த ஒரு ஆதாரத்தை நாம் எடுத்துக்க வேண்டும். ऐसे भी नहीं आज्ञा मिले पालन ना कर सके तो और ही अकल्याण हो जाए.
சாக்கார தந்தை இருக்கிறாரு, குழந்தைகள் என்ன பண்ணுறோம், ஸ்தூலத்தில் நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில் அப்பா டீச்சர் அந்த ஆதாரம் நம்ம பாபாட்ட வந்து அந்த சம்பந்தம் வச்சு உதவி எடுத்துக்கணும். அப்படி இல்லை, கட்டளை எல்லாம் வந்து கிடைக்கிது, ஆனால் நம்ம வந்து அதை பின்பற்றுவது கிடையாது அப்படின்னு இருந்தோன்னா இன்னும் ரொம்ப தீமை அதிகமாயிடும். तो फरमान पालन करना भी हिम्मत चाहिए, चलाने वाला तो रमजबाज है, वो जानता है इसका कल्याण किस में है, तो वह ऐसे डायरेक्शन देगा कि कैसे कर्म बंधन तोड़ो. பாபா கட்டளை வந்து பாலனை செய்கிறதுக்கு கூட தைரியம் வேண்டும். நடத்தக்கூடியவர் தலைவர், அவருக்கு தெரியும் இவர்களுக்கு நன்மை எதில் உள்ளது அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்போ அவருடைய டைரக்ஷன் என்னவோ அதன்படி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும், நடந்துட்டு இருக்கணும். இவ்வளோ ஆழமான கருத்துக்கள் மம்மாவினுடைய முரளியில் நம்ம கவனிக்கலாம். तो बच्चों आदि का क्या हाल होगा. அதனால் பாபா வந்து தலைவர், நடத்தக்கூடியவர், அவருக்கு தெரியும் இவர்களுக்கு நன்மை எதில் உள்ளதுன்னு. நம்ம அவருடைய கட்டளைப்படி மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அதே மாதிரி வந்து அந்த டைரக்ஷன் வந்து நமக்கு கொடுக்குறாரு, எப்படி கர்ம பந்தனத்தை உடை தெரிவது அப்படின்னு சொல்லி யாருக்கு எப்படி தேவையோ அதன்படி டைரக்ஷன் கொடுக்குறார். நான் கர்ம பந்தனத்தை உடை தெரியணும் அப்படின்னா அவங்களுடைய நிலை பார்த்து பாபா வழி சொல்கிறார். कोई को फिर ये ख्याल में नहीं आना चाहिए कि बच्चे आदि का क्या हाल होगा. ஒருபோதுமே உங்களுக்கு இந்த எண்ணம் வந்துடக்கூடாது, நம்ம இப்போ பாபாவுடைய படி சொல்லி நடக்கிறோம், குழந்தைங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகுமோ அப்படின்னு ஒருபோதுமே நீங்கள் இந்த எண்ணம் கொண்டு வர வேண்டாம். इसमें कोई घर बार छोड़ने की बात ही नहीं, ये तो थोड़े से बच्चों को इस ड्रामा में पार्ट था तोड़ने का. अगर ये पार्ट ना होता तो तुम्हारी जो अब सेवा हो रही है फिर कौन करे. ஆரம்ப காலத்தில் நிறைய பேர் வந்து வந்தாங்க இல்லையா, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ வந்து வீடு வாசல்லாம் விடணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் குழந்தைகள் ட்ராமாவில் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பார்ட் இருந்தது இல்லை அப்படின்னா இப்போ வந்து சேவை யார் செய்வா, இப்போ உங்களுக்கு சேவை ஆகிட்டே இருக்குது. அப்போ அவங்க தியாகம் பண்ணி வந்தாங்க. இப்போ பாபா வந்து அப்படிலாம் சொல்கிறது இல்லை, வீடு வாசலாக விட்டுட்டு வாங்கன்னு யாரையும் சொல்கிறது கிடையாது. अब तो छोड़ने की बात नहीं मगर परमात्मा को हो जाना डरो नहीं. இப்போ நீங்கள் வீடு வாசலாக விடணும்னு அவசியம்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பரமாத்மாவுடைய அந்த அன்பில் மூழ்கணும். இதில் வந்து நீங்கள் பயப்பட வேணாம், தைரியம் வைங்க. बाकी जो डरती है वो ना खुद खुशी में रहती है ना फिर बाबा के मददगार बनती. மற்றபடி யார் பயப்படுறாங்க அவங்களும் சந்தோஷமாக இருக்க முடியாது, அடுத்து பாபாவுக்கு உதவியாளராகவும் அவங்களால ஆக முடிகிறது இல்லை. कहाँ भी अटक पड़ेंगे तो फिर वो मदद देकर पार करेगा. ஒருவேளை அதுவும் பாபா வந்து சொல்லாரு, இங்கே கூட வந்து நம்ம என்ன ஆகணுமா, பாபாவுக்கு யகாந்தோ உன்கே சாத் பூரா மதத்கார் பண்ணா. இங்கே வந்து நம்ம பாபாவுக்கு முழுமையாக உதவியாளர் ஆகணும். அடுத்து உயிரோடு இருந்து கொண்டே ஜீதே ஜி மறைங்கே தோ மதத்கார் பன் சக்தி. உயிரோடு இருந்து கொண்டே இருந்தோம் என்றால் பாபாவுக்கு உதவியாளர் ஆகிடலாம். ஒருவேளை அவங்க மாட்டினா கூட பாபா என்ன பண்ணுவாராம், உதவி கொடுத்து கடக்க வச்சிருவாராம். யார் உயிரோடு இருந்து கொண்டே இறக்கின்றார்கள் அவர்களுக்கு பாபா உதவி செஞ்சு அந்த பந்தனத்திலிருந்து கடக்க வச்சிருவார். தோ பாபா கே சாத் மன்சா வாச்சா கர்மனா மதத்கார் ஹோனா ஹே. அதனால் பாபா கூட எண்ணம் சொல் செயலில் நம்ம எப்படி இருக்கணும், பாபாவுக்கு உதவியாளராக ஆகணும். இஸ்மே ஜராபி மோகுக்கி ரகு ஹோகி ஓ கிரா தேகி. இதில் கொஞ்சம் நமக்கு பற்று இருந்தது அப்படின்னா கூட கீழே விழுந்துருவோம், வச்சிடும். அந்த பற்று என்ன பண்ணும், மோகம் என்ன பண்ணும், வீழ்ச்சியில் கொண்டு போயிடும். தோ ஹிம்மத் ரகோ ஆகே படும். அதனால் தைரியம் வைங்க, முன்னேற்றம் அடையுங்கள். கஹா ஹிம்மத் மே கம்ஜோர் ஹோத்தி ஹே தோ மூஞ்சப்படுத்தி.
इसलिए अपनी बुद्धि को बिल्कुल पवित्र बनाना है. எங்கேயாவது தைரியத்தில் கொஞ்சம் பலகீனம் வந்துடுது, அப்போ குழப்பம் ஆகிடுறாங்க. அதனால தான் பாபா என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய புத்தியை முற்றிலும் பவித்திரமாக ஆக்கணும். விகார் கா அம்ச பி நா, விகாரத்தினுடைய அம்சம் கூட இருக்கவே கூடாது. மஞ்சில் கோயி தூர் ஹே கியா, லட்சியம் என்ன ரொம்ப தூரமாக இருக்குதா என்ன? மகர் சடாயி தோடி टेंगी बाकी है, लेकिन समर्थ का सहारा लेंगे तो ना डर ना थकावट. ஒருவேளை நம்ம போகிற பாதையில் நம்ம ஏறிட்டே இருக்கிறோம் உயர்ந்த நிலைக்கு. இப்போ கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்குது, கோணலாக இருக்குது பாதை. அப்போ என்ன பண்ணுங்க, சர்வசக்திவான் பாபாவினுடைய துணையை எடுத்துக்கோங்க. அப்போ பயமும் இருக்காது, களைப்பும் இருக்காது. அச்சா, ஓம் சாந்தி. இன்னைக்கான அவ்யக்த இஷாரா, சத்தியதா और सभ्यता रूपी கல்ச்சர் கோ अपनाओ. இந்த மாதத்தினுடைய பாயிண்ட் தலைப்பு என்ன? சத்தியதா மேலும் பண்பு என்ற கலாச்சாரத்தை தனதாக ஆக்குங்கள். आपका बोल और स्वरूप दोनों साथ साथ हो. बोल स्पष्ट भी हो, उसमें स्नेह भी हो, नम्रता, मधुरता और सत्यता भी हो, लेकिन स्वरूप की नम्रता भी हो. பாபா இன்னைக்கு அவ்யக்த இஷாராவில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய வார்த்தை மற்றும் ஸ்வரூபம் இரண்டுமே இணைந்து இருக்க வேண்டும். நம்ம வார்த்தையும் சரி ஸ்வரூபம் அதுவாகவே அதனுடைய வடிவமாகவே நம்ம ஆகணும். அதே மாதிரி வார்த்தையில் எப்படி இருக்கணுமா, கிளியராக இருக்கணும். அதில் அன்பும் கூட இருக்கணும். முதல்ல என்ன சொன்னாங்க, வார்த்தையில் நம்ம என்ன பேசுகிறோம், ஸ்வரூபம் அதுவும் சேர்ந்து இருக்கணும். பேசுகிறது ஒன்று, இருக்கிறது ஒன்று அப்படின்னு இருக்கக்கூடாது, ரெண்டுமே இணைந்து இருக்கணும். அடுத்து தெளிவாகவும் இருக்கணும், அந்த தெளிவில் அன்பும் கூட இருப்பது. அடுத்து பணிவும் இருக்கணும், இனிமைத்தன்மையும் இருக்கணும், சத்தியத்தாவும் இருக்கணும். लेकिन स्वरूप का नम्रता भी हो, इसी रूप से बाप को प्रत्यक्ष कर सकेंगे. அதனால் நம்ம சத்தியமாகவும் இருக்கணும், ஆனால் ஸ்வரூபத்தில் பணிவும் கூட இருக்கணும். இந்த வடிவம் மூலமாக தான், இந்த ரூபத்தை மூலமாக தான் நம்ம பாபாவை பிரத்யட்சம் செய்ய முடியும். निर्भय हो, लेकिन बोल मर्यादा के अंदर हो. பயமற்று இருக்கணும், அதே நேரத்தில் வார்த்தையில் மரியாதைக்கு உட்பட்டு அதற்குள்ளார இருந்து பேசணும். फिर आपके शब्द कड़े नहीं मीठे लगेंगे. அப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தை கடுமையாக இருக்காது, இனிமையாக தோன்றும் எல்லாருக்குமே. அதனால் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கி பாபா சொல்கிறாரு. பயமற்றும் இருக்கணும், அதே நேரத்தில் பயமற்று இருக்கணும். அப்படின்றதுனால நம்முடைய பேச்சு மாறிடக்கூடாது. அதே மாதிரி மரியாதைக்கு உட்பட்டு இருக்கணும் சொன்னார் இல்லையா. இனிமைத்தன்மை, சத்தியத்தன்மை, அது எல்லாமே பணிவு எல்லாமே நமக்குள்ளார இன்றைக்கி இருக்கணும்னு சொல்கிறார் பாபா. அப்போ தான் நம்முடைய பேச்சு மற்றவங்களுக்கு கடுமையாக தோன்றாது, இனிமையாக இருக்கும். சா, ஓம் சாந்தி. Hallelujah.
நமது எண்ணங்களுக்கு அளப்பரிய சக்தி உண்டு. அவற்றை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்க. Our thoughts have enormous power. Use them wisely.